ஹாய் வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சோமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி முருங்கையில் வரையோடு வந்திருக்கிறேன். வாங்க முருங்கையில் வர எப்படி செய்யலாமென்று பார்க்கலாம். இந்த முருங்கையில் வர சரியான சத்தான ஒரு பொருள் உண்டு. முருங்கையில் வரைக்கு தேவையான பொருட்கள்: முருங்கையில் எடுத்திருக்கிறேன் ஒரு 3 பேருக்கு அளவான முருங்கையில். தேங்காய் பூ எடுத்திருக்கிறேன், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், எண்ணெய் எடுத்திருக்கிறேன், வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாயும் எடுத்திருக்கிறேன், கடுகு, பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன், 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டீங்கன்னா இன்னும் சத்தாக இருக்கும். இல்லை கடுகு பெருஞ்சீரகத்தை போடுவோம். கடுகு கொதிச்சிட்டுது. அதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி, சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போடுவோம். எந்த வரை செய்தாலும் நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூட போடுங்க. இப்போ இலையை போட்டுட்டேன். நிறைய டைம் அடுப்பில் விடக்கூடாது. இந்த முருங்கை இலையை தப்பண்டு சத்து போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ தேங்காய் பூக்குள்ளே 1.5 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை நல்ல வடிவாக பிசைஞ்சு வைப்போம். பிசைஞ்சு எடுத்த தேங்காய் பூவை இப்போ நான் அந்த முருங்கை இலைக்குள்ளே போட்டுட்டேன். அதோட மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது நல்ல ஒரு சத்தான பொருள் உண்டு. முருங்கை இலையை நாங்கள் வித்தியாசமாக செய்யலாம். நான் அதில் ஒரு முறை தான் காட்டி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. இப்படி செய்து பாருங்க. அயன் குறைவானவர்களுக்கு இது நல்ல ஒரு பொருள். கிழமையில் ஒரு 2 தடவை எடுத்தால் உடம்புக்கு நல்லது. இப்போ முருங்கையில் வர ரெடி ஆயிட்டுது. கடைசியாக கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு பார்த்து உங்களுக்கு ஏற்ப போட்டுக்கொள்ளுங்க. முருங்கையில் வர ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இப்படி வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.